ஏ சத்யா வேண்டாண்டி வேண்டாண்டி நான் ரொம்ப பாவமடி. யாரு நீ? நீ பாமா? ஏன்டா ஃப்ராடே, 2ஆம் கிளாஸ்ல பேசி பழகினது, 5ஆம் கிளாஸ்ல காம்படிஷன்ல வின் பண்ணினதுலேருந்தே 2 பேரும் நல்ல க்ளோஸா பழகி எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். சரி போனா போது, நம்ம ஊர் பயலாச்சேன்னு விட்டா எக்ஸாம் லீவ்ல எல்லாம் என் கூட அரட்டை அடிக்க முடியலன்னு திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போவேன். 8ஆம் கிளாஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணி லீவ் போட்டிருந்தப்ப கூட என்னை நீ எவ்வளோ மிஸ் பண்ண. அதனால தானே எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சும் யாருக்கும் தெரியாமல் வந்த. 12ஆம் கிளாஸ் முடிச்சு ஃபேரவல்ல வந்து உனக்கு எனக்கு ஒரே கோல் தான், அதனால ஒரே காலேஜில் படிக்கலாம், ஒரே கோர்ஸ் எடுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் முடிச்சு அப்படியே வாழ்க்கையிலேயே ஒன்றாயாச்சு. சீனிச்சக்கடை கேட்டியா எங்கள் அப்பா அம்மா லவ் ஸ்டோரியா? ஐயோ பாவம், சின்ன வயசுலயே எங்கள் அப்பா மாட்டிக்கிட்டாரு எங்கள் அம்மா கிட்ட. சண்டை போடாதீங்கன்னு சொல்லு, கேட்டுட்டே இருக்க. பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்கன்னே. ரேவதி, முதல்ல மம்மி கிட்ட சாரி கேளு, அப்பதான் அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு மம்மி கேட்பாங்க. நீ கம்முனுங்கடா, சண்டை இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்றா. இப்போ அதுக்கு என்ன, இதெல்லாம் என் மேலே ஏறி உட்காந்து தான் பேசணுமாக்கும், அப்படி ஓரமா உட்காந்து பேசேன். இருடா, இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது உலகே தெரிஞ்ச விஷயமாம்மா. இப்பயேம்மா இதை கேட்குற? வேற யாருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வராது தெரியுமா? ஆனால் நான் அந்த கஷ்டத்தை படுறேன், உனக்கே தெரியுதுல்ல. ஐயோ பாவம் டாடி. அப்போ 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்ல வர? அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலை. இல்லை, வீட்லேயும் வீட்லயும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சொல்லுடா. வீட்லயும் ஒரே மூச்சு, வேலைக்கு போனாலும் ஒரே மூச்சு, எங்க பார்த்தாலும் இதே மூச்சு, பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. இவ கூட கத்தியே தொண்டை போச்சு. அதானே அதானேடா? இல்லைம்மா, இல்லை. இல்ல, 2ஆம் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு இந்த மூச்சு தவிர எந்த மூச்சு பிடிக்கல, எவகிட்டையும் பேச மாட்டேன். இப்போ என்ன புதுசா எவ்வளோ பிடிச்சி கட்டிட்டு வந்த சொல்லுடா. நான் யாரம்மா கல்யாணம் பண்ண? உன்னை ஒருத்தைய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையே நாசமா போச்சு. நோப்பனாவா சொல்ல முடியும்? நீயா தான் புரிஞ்சுக்கணும். என்னடா இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்காவது விட்டுருக்கணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லணும் எனக்கு ஒன்று பிடிக்கல, உன் கூட வாழ பிடிக்கலைன்னா நானே டீசெண்டாக விலகி போயிடுவேன். அதேடா, நான் இருக்கும்போது உனக்கு பக்கவாதிய மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன உணர வைக்கணும். பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு பண்ணிக்கிட்டீல்ல, அப்போ அதே தைரியத்தோட வந்து எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம இந்த லைஃப்லேருந்து விளைக்கலாம் அப்படின்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா சொல்லுடா. கேட்ட மட்டும் சும்மா விட்டுருவாளா என்ன? டேய் வாய்க்குள்ளையே முனங்காதடா. நான் எப்பமா உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்புறம் எதுக்குடா நீ ஒருத்தி? யாருமா அவ? நீ தாண்டா சொல்லணும். எனக்கே தெரியாதே. புழுகாதடா, அண்ட புழுகாத. ஐயோ உண்மையா சத்யா? சாவடிச்சிருவேண்டா. ஊருக்கே நீ கமிஷனரா இருக்கலாம், எனக்கு நீ தொடப்பு கட்டுதான் நான் வச்சுக்கோ. இப்ப என்ன உனக்கு? நான் தான் உன்னோட லைஃபோட பில்லர் அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சு விடுவேன். இப்ப அடியே பாப்போம். இப்போ மட்டும் என்னம்மா, நீதாம்மா என்னோட லைஃபோட பில்லரு. எப்பவுமே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் தருவேன், போதுமா? அப்பாவா? ஐயோ எவடி? அடச்சை, இவங்கிட்ட பேசி மாளாதுனா அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வாடி என் பொட்டெல்லாம் முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, குங்கும பொட்ட மேல வச்சாயே.
இரவு விடியும் மட்டும் கெஞ்சுறனே, கிட்ட வந்து மிஞ்சுறனே, உன்னை தொட்டு கொஞ்சுறனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ரேவதி முதல்ல போனை கட் பண்றியா? முடியாது, நீ கம்மனு கடை. உனக்கு பிடிக்கலையா? இல்ல எழுந்து போ. ஒருத்தங்களோட பர்சனலா கேட்டுட்டு இருக்கடி நீ. அசிங்கமா இல்ல உனக்கு? அதுக்கு தான் நொய்யன்னு இருக்கியா? அப்படி கேட்காத, எழுந்து போ. யாரோட பர்சனலும் இல்ல, அது எங்க அப்பா அம்மாவோடது. அட அறிவு கெட்டவளே. ஐயோ கம்மனு கடை. நாளைக்கு நம்ம ஏதாவது சண்டை போட்டோன்னு வச்சுக்கியே, நம்ம ஆளுகளை இப்படி சமாதானம் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல, பார்க்கணும்ல, அதுக்கு தான். ரொம்ப அறிவுடி, நல்ல வாய் வருது. என் டாக்டர் பிள்ளை மகாராணி மாதிரி பாத்துக்கிறா சொல்லி கூட்டியாந்தா பார், வாந்தி வந்தாமா, கூட்டு போ வெளியே. உத்தரவுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேனுங்க, நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க. நம்ம என்ன சொன்னாலும் சுண்டி அதுக்கு ஏதாவது சொல்லத்தான் போகுது. அதான் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே நானே உங்களை நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போகலான் தான் இருந்தேன். நீங்கள் தான் இன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டீங்களா? நாளைக்கு அப்போ நாளைக்கு வேண்டாமா? இப்போ போகலாமா? சரி சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃபோனை வைக்க சொல்லலாம்ல. அதை எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? அது அவங்க ஃபோனு, அவங்க ஃபேமிலி மேட்ரு. நம்ம இது உங்க வீடு தானே? இது எங்கள் வீடு தான். அதுக்காக இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் அடக்கி ஆள முடியுமா என்ன? கண்ட்ரோல் பண்ணுறது உண்மையான ரிலேஷன்ஷிப்போ லவ்வும் ஆகாதே. அதுவும் அவங்க கண்ட்ரோல் ஆகிற ஆளா என்ன? வெளியே வாங்க, வச்சுக்கலாம். என்னது வச்சுக்கிறீங்களா? அப்பா இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், உங்க சண்டையில போய் வெளியே வச்சுக்கோங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேது. என்ன லுக்கு? டாக்டரே, இந்தாடு, சீக்கிரமா சாப்பிட்டு இவளை வெளியே கூட்டு போ. கொஞ்ச நேரம் வாக்கிங்னாலும் போகட்டும். சார் ஏண்டா எப்போ பார்த்தாலும் திங்கும் போது இம்சை பண்ணுறதா அவளா இவங்களாடா? என்னடா இங்கே நடக்குது? அதான் எனக்கு தெரியல. மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து அப்பா இருக்கும்போது என்ன வச்சு செய்கிறாங்கடா. இவங்க 2 பேரும் ஊருக்கு போன பின்னாடி அப்பா ஒன்றை வச்சு செய்வார். அஜய், அங்க என்னடா பேசிட்டு பல காட்டுற? இங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேதுடா. இந்தாடே, இங்க வா. நான் சண்டை போட்டா எப்படி என்ன சமாதானம் செய்யணும்னு எங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கோ. இங்க வா. யாருமா? நீடா. நீ ஏன்டா அவ்வளோ சமாதானம் பண்ண கற்றுக்கணும்? அதான் தெரியலையே, உன்னை கோத்துட்டாச்சு, இப்போ அடுத்து என்ன போல இருக்குடா. நிம்மதியா 5 நிமிஷம் டிவி பார்க்க விடதான். உன்னை சும்மா விட்டா பத்தாதியா? என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? வாங்கினது பத்தல, இன்னும் வேணுமோ? ஊந்த சொல்லி பாரு. எனக்கு 2 நிமிஷம் ஆகாத உன்னை கொண்டு கூறு போட. என்ன தனியா இருக்கியே, என் மேல கொலப்பள்ளி வந்துருமே அப்படின்னு கூட யோசிக்க மாட்டேன். உப்புல நாளைக்கு அனாதையா நின்றுவாளேன்னு யோசிக்க. இது என் வீடு. நீ பாடுறியா, ஆடுறியா, குஞ்சுறியா, மிஞ்சுறியா எல்லாம் போய் எங்கேயோ வச்சுக்கோ. இந்த வீட்டுல 50% ஷேர் என்னோடது, நினப்புல இருக்கட்டும். நல்ல வேலை, எல்லாம் மக்கு மந்தானி மாதிரி எதையும் டாக்குமெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். கொஞ்சம் புத்தி வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சேன் பாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சிக்கிட்டேன். ஓ, அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல, அந்த பேப்பருக்கு மேலதான் உனக்கு நம்பிக்கையா? கும்பிட்ட உலகமே பேப்பரை தாண்ட நம்புது. மனுஷங்களை நம்புற அளவுக்கா நீங்களாம் இருக்கிறீங்க? வருஷமா பல வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி குப்பை கொட்டியே என்னை 5 நிமிஷத்துல தூக்கி வீசிட்ட. உன்னை என்ன நம்ப முடியுமா செல்லே? அப்ப நீ என்ன நம்பிக்கைய உடைச்சிட்டேன்னு அர்த்தம். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி பேசுறக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் இல்லடா, எவனையுமே பார்க்கவும் பிடிக்கல, நம்பவும் முடியல. நான் மட்டும் இல்ல, உலகத்துல 1000 பொண்ணுங்க, பெத்தவங்க சரியில்லாது, புருஷன் சரியில்லாது, கூட போனவங்க சரியில்லாது, எல்லாரும் இருந்து அனாதையா தானே நிக்கிறாங்க. எல்லாத்து நிலைமை இப்படிதான் இருக்கு.
நாளைக்கு நாளைக்கு உன் பொண்ணு இதே நிலைமைக்கு தான் வருவான். பெத்தவனே எந்த லட்சணம், நீ கட்டிக்கு போறவன் எந்த லட்சணமோ, அதுக்கு பிறக்கிறது எந்த லட்சணமோ, நல்ல வேலை கூட பிறந்ததுன்னு ஒன்று இல்லாம போச்சு. அப்புறம் எவனை நம்புவா அவ சொல்லு? எல்லாருமே காசு காசுன்னு ஒன்று காசு பின்னாடி ஓடுவீங்க, இல்லை சொத்து சொக பின்னாடி ஓடுவீங்க. அதுவும் இல்லையா இப்படி பொம்பளை சொத்தை தேடி போவீங்க. எல்லாமே உங்க சுயநலத்துக்கு தான் இல்ல? அப்படியே பொண்ணுகளாம் உங்களுக்கு போதைக்கு ஊறுகா மாதிரி ஆயிப்போச்சு, அப்படித்தானே? பணம் காசு சொத்து பொண்ணுன்னு இப்படி உங்களோட சுயநலத்துக்காக நீங்களாம் என்ன வேணா பண்ணுவீங்க. எவன் எக்கேடு கெட்டு நாசமா போனா என்ன ஆனா உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லு? உங்களுக்கு உங்க சந்தோஷம், உங்க நிம்மதி, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும், அதெல்லாம் தான் முக்கியம். எவ வழியில கவர்னா என்ன கத்துனா என்ன என்ன தெரிய போகுது சொல்லு? விருந்து மருந்து 3 நாளைக்கு தாங்கிற மாதிரி எல்லாமே ஒரு கட்டத்துல சலிச்சிடும். அப்புறம் எங்க போவேன்? மண்ணோட மண்ணா போவியோ? லூசு மாதிரி கிறுக்குத்தனமா உண்மை என்னன்னு தெரியாம பேசாத சத்யா. ஆமாண்டா, நான் லூசு தான். சரியா போய் உன் வேலை என்னமோ அதை பாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இவ்வளோ நம்பிக்கிட்டு அவளுக்கே தெரியுது சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் நான் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு. பின்ன முட்டாள் மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அவள் தான் சின்ன பொண்ணுனா இவ வயசு என்ன? இவ லூசு மாதிரி நம்ம என்ன பேச வரோன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டான். எப்படி இவ்வளோ சமாதானம் பண்ணுறது? சிவா என்னடானா பேசின எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், போய் பேசு அப்படிங்கிறான். பேசுறத காது கொடுத்து கேட்டால் தானே முதல்ல பிரச்சனை சரியாக. நான் முடிச்சு மொயிலுக்கு 3 காலன்ட்டே போகிறான். சாமி. சத்யா, இப்ப என்ன உனக்கு என்ன வேணும்? இந்தா அவ கூட கொஞ்சம் கொள்ளாவணுமா? சரி தானே வேணும், இந்த பிடி. இல்லை சத்யா, கொஞ்சம் நான் பேசுறதான் காது கொடுத்து கேளேன். இங்க பாருடா, ஒருக்கா நம்பிக்கை உடஞ்சதுதான் மறுபடியெல்லாம் உன் மேல நம்பிக்கை எனக்கு வராது. உன் மேலன்னு இல்லை, யார் மேலேயும் வராது. இந்தா வாங்கிக்கோ உன் செல்ல, போய் வேலையை பாரு. தயவு செஞ்சு மறுபடியும் என் மூஞ்சி முன்னாடி வந்து நின்று கடுப்பேத்தாத. இருக்கிற எரிச்சல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சத்யா, இங்க பாரு, முதலாவது பிள்ளை இருக்கா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பேசுவேன். இன்னைக்கு அவளும் இல்ல, என்ன பேசுவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, போயிரு பேசாம. ஒரு பொண்ணு கேவலப்பட்டு அவமானப்பட்டு கீழ்த்தரமான நிலைக்கு போய் நிக்கிறதுக்கு காரணமே ஆம்பளைக்கு தான். அது ஒண்ணு அப்பனா இருக்கும், இல்ல புருஷனா இருக்கும், அதையும் மீறி போனா பிள்ளையா இருக்கும். கருமை எனக்கு 3மே சரியில்லை. வாழ்க்கையில எனக்கு மத்தவங்க எல்லாம் சரியில்லாம போனதுக்கு என்னமோ மொத்தத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி எல்லாரும் என்னை மட்டும்தான் பேசுவாங்க. என்ன பார்த்துட்டே நிக்கிற? புரியல? நீ போய் உன்னியத்தி பின்னாடி போனதுக்கு நான் சரியில்லை, ஆனாது இவ புருஷன் உன்னியத்தி பின்னாடி போயிட்டான்னு என்னத்தான் பேசுவாங்க. ஆக மொத்தத்துல தப்பு பண்றதெல்லாம் ஆம்பளைக்க, தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் பொம்பளைக்க. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் சலிச்சு வெறுத்து போய் வாழ்க்கையே வாழ வேண்டாம் முடிவு பண்ணி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை போல இருக்கு. ஏன்னா உன்னை பெற்றிருக்கேன்ல உங்களோட சேர்ந்து, அதோட நிலைமை நானும் யோசிக்கணும்ல. உனக்கு என்னப்பா இத்தனை வருஷமா நானு, இனி அவ, அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? ஆம்பளைக்கெல்லாம் நல்லா ஜாலியா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. கேவலப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு சாக முடியாம வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்கிறதா என்னமோ பொண்ணுக்கு தானே. நாளைக்கு உன் பொண்ணுக்கும் அந்த நிலைமை வரும்ல, வராமையா போயிடப்போதே. சத்யா, வார்த்தைகளா அளவா பேச சொல்லிட்டேன். நானும் பொறுமையாக தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் பக்கம் எந்த தப்பும் இல்லை. அம்மு ஏதோ விளையாட்டுக்கு உங்ககிட்ட சொல்ல போய் அதை நீ நம்பிட்டு இத்தனை பேச்சு பேசிட்டு இருக்கேன். நானும் கையை வாங்கக்கூடாதுன்னு பொறுமையாக தான் இருக்கேன். கையை வாங்குறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது சத்யா. நீ என்ன வேணா பேசு, சரியா? என் பிள்ளைய பேசுற வேலை வச்சுக்காத. ஓ, பேசுவேன். ஏன் பேச மாட்டேன்? பெத்தது நானு, இத்தனை வருஷம் வளர்த்தது நானு, கொண்டு போய் எவகிட்டயே விட்டுட்டு வந்திருக்கீல, அப்புறம் பேச மாட்டேன் நீ? இங்க பாரு, நீ ஏன் ஒன்று நினைச்சுக்கிட்டு இதுதான் நடந்துக்கணும், நீ ஏன் ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காத. சொல்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. அம்மா ஏதோ விளையாட்டா உங்ககிட்ட சொல்ல போய் அதையும் நீ நம்பிட்ட. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்ப இத்தனை நாள் நீ என்னை காதலிச்சது, என் கூட குடும்பம் நடத்துறது எல்லாமே பொய், வேஷம். சத்யன், பொறுமா, நீ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் நான் பொறுமையா தானே கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நீயே கோப்படுற? நான் பேசுறதையும் நீ கேளு. நீ தானே சொன்ன, நீ சொன்னது உண்மைதானே? சின்ன வயசுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உண்மைதான்.
அப்பெல்லாம் எவ பின்னாடியும் போகாம இந்த வயசுல இப்ப போய் எவ பின்னாடி போறக்கு எனக்குன்னு புத்தி பேதளிச்சு போச்சா இல்லை நான் பைத்தியமா? இல்லை உங்க வீட்டாளுகளும் எங்க வீட்டாளுகளும் எவ்வளவோ தடவை பிளாக்மெயில் பண்ணியும் ரெண்டு பேரும் பிரியவே இல்லை. இப்போ தேவையில்லாம போய் உன்னித்தி பின்னாடி போறக்கு நான் என்ன வேண்டாம். இதுக்கு கீழே இறங்கி நான் பேச விரும்பல. உங்களுக்கு மட்டும்தான் தன்மானம் சுயமரியாதை கௌரவம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, எங்களுக்கும் இருக்கு. சரியா? உங்களுக்கு எப்படி பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீட்டோட பெருமையை காப்பாற்றணும்னு ஒரு கடமை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு. சரியா? நானே நல்ல தகப்பனா இல்லைன்னா அப்புறம் எப்படி என் பிள்ளைக்கு யார் மேல நம்பிக்கை வரும்? அந்த அறிவு கூட எனக்கு இருக்காதா? இல்ல இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா சொல்லு? யார் சும்மா இருப்பா? சங்கர் சும்மா இருப்பானா? சிவராம சும்மா இருப்பானா? குமரேச சும்மா இருப்பானா? இல்ல ரேகா ரமேஷ்னு இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா சொல்லு? ஹம், அனிதா நாம பிள்ளைக்காக உயிரை கொடுத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள நான் ஒரு தப்பு பண்ணுவேன்னு எதிர்பார்க்குற பாத்தியா? இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க? நம்மளோட காதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அம்மு சொன்னா நீ நம்பிடுவியா? அவதான் சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வயசு? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? சரி தெரியாம தான் கேட்குறேன். ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்னாவே படித்தோம், ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் சரி. இப்போ வரைக்கும் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம். ஒரு வேலை இதெல்லாம் நடக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் இங்கே வந்து வேலை பார்த்தேனா அப்போ யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இப்படி தான் வந்து எங்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருந்திருப்பேன் என்ன? சிவா கூட மரகத்தை கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா வீட்டில் தான் ரொம்ப வருஷம் விட்டு வச்சுருந்தான். அபாஷன் ஆகிட்டே இருக்கவும் தான் சரி நானே வச்சு என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன்னு குழந்தையானது கூட்டிகிட்டு வந்துட்டான். சிவா மேலே மரகதை வச்சிருந்த நம்பிக்கை கூட என் கூடயே இருந்தும் உனக்கு இல்லைல்ல? சரி அதெல்லாம் விடு. குமரேசன் யாரு? சாவுத்ரி யாரு? அவங்களோட லவ் லைஃபும் எப்படி இருக்கு? ஆ, சம்மந்தமே இல்லை ரெண்டு பேத்துக்கும். ஆனால் இவனை நம்பி அவள் வரல. ஆனால் நீ ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்து ஒன்றா காலேஜ் முடித்து ஒன்றா வேலை பார்த்து வந்தவனையே நீ நம்ப மாட்ற. அந்த பிள்ளை எப்படி குமரேசனை நம்புச்சு? இப்போ வரைக்கும் இவங்க கூட தான் வாழ்க்கை நடத்துது. இது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு அம்மா வீட்டுக்கு போனதே இல்லை. சரி அவங்களையாவது விடு. மரகதத்தையும் அனிதாவையும் எடுத்துக்கோ. 2 நிமிஷம் கூட இல்லை. வீட்டில் சொன்னாங்கிறதுக்காக மண்டையாட்டிட்டு இவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வரல. இப்போ வரைக்கும் அனிதா சாகர மட்டுமே எடுத்துக்கோ. எதுக்காவது அவங்க ரெண்டு பேரும் அவங்க புருஷமார்களை சந்தேகப்பட்டிருப்பாங்களா? ஆனால் நீ 1 நிமிஷம் அம்மு விளையாட்டுக்காக சொன்ன பொய்ய நம்பிட்டு என்னவா குதியா குதிக்க. இதையெல்லாம் நான் உன்னை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்லலை சத்யா. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி யாரும் வந்து நமக்காக நிற்க போகிறதில்ல. அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 1 நிமிஷம் யோசியே. லவ் மேரேஜுங்கிறது நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் நம்ம பேசி பழகுறோம். ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ இவ்வளோ சந்தேகப்படுற. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களெல்லாம் நினச்சிப்பாரு. 2 நிமிஷம் அதில் கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. அவன் குணம் என்ன, அவன் வீட்டாளுக்கு குணம் என்ன, எப்படி நடத்துவாங்க எதுவுமே தெரியாது. கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள 1000 பயத்தை வச்சுக்கிட்டு கேனத்தனமாக சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுன்னு கிண்டல் அடிப்பாங்க. அத்தனையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு பெத்த பிள்ளைகளுக்காக மட்டுமே இப்போ வரைக்கும் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கெல்லாம் இருக்கிற தைரியம் கூட இங்கெல்லாம் சில பேர்த்துக்கு கிடையாது. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது எனக்கு என்ன ஆச்சரியன்னா 2ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க பின்னாடி சுற்றுறேன் இப்போ வரைக்கும். ஆனாலும் நீ என்னையே புரிஞ்சுக்கல நம்பல பாத்தியா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோ லவ்வர்ஸோ கப்புள்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். 2 இல்லைன்னு வச்சுக்கியேன் அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அத்தனையும் நடிப்பு வேஷம்னு அர்த்தம். அப்போ நீ என்னை இத்தனை நாளாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், அப்படித்தானே? இல்லை நான் சும்மா பொம்பளை பின்னாடி போனேன் பொம்பளை சோக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீ பார்த்தியா நான் அப்படிப்பட்ட ஆளுன்னு? உனக்கு தெரியுமா? நீ இருக்கும்போதோ நீ இல்லாதப்போ நான் அப்படி நடந்திருக்கேனா சொல்லு. நீ சொன்னாதான் விருந்து மருந்து எப்படி 3 நாளைக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே குழந்தைன்னு ஒன்று வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை.
எல்லாமே சலிச்சு வெறுத்து தான் போயிடும். எல்லாருமே இங்கே குழந்தைக்காக தான் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என் மேலே லவ் இருக்கா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னலாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு உண்மையா இருக்கியா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புறேன் அது எல்லாமே இருக்குன்னு. பிடிச்சவங்க என்னைக்குமே பிடிச்சவங்க தான் சத்யா. எனக்கு உன் மேலே லவ் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு, நான் உனக்கு உண்மையாகவும் இருக்கேன். இதை தவிர எனக்கு நீ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. உன் இஷ்டம், என்னமோ பண்ணு. ஹம், எல்லாம் என்னோட தப்பு. அப்பா பேசுனதுக்கு அம்மா இப்படி ரியாக்ட் பண்றா, நம்ம பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ? இப்ப பேசலாமா வேண்டாமா? பேசினா கேட்பாளா? லைன்ல இருக்காளான்னு தெரியலையே. அப்பாட்டியே பேசதான் நின்று நிதானமா கேட்க மாட்டா, பொங்கு பொங்குன்னு பொங்குறா. இல்லை ஏன் கிட்ட? ஐயோ, நிஜமா நான் மட்டும் அப்பா கூட ஊருக்கு போயிருந்தேன் செத்தேன். லைன்ல இருப்போம், பார்க்கலாம் ஏதாவது பேசுறாளா, என்ன பண்றானே. டாடி வாய்ஸ் வேற கேட்கல, டாடி போயிட்டார் போல இருக்கே.